அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு அன்பான வணக்கங்க. பசுமை பாரதிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரப்பயிர் பல பயிர் சாகுபடியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்மளுடைய விவசாயிகளை நேரில் மீட் பண்ணி அவங்க எதுக்காக இன்றைக்கி புது வகையான பயிர் சாகுபடி செய்ய வராங்க, எதனால் புதுதாக பயிர் சாகுபடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விவசாயிகளை நேரில் மீட் பண்ணி அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாரை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை நம்மளுடைய விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்திக்குவோம் சார். சார் என் பேர் தாமோதரன், தும்பிக்குளம், திருத்தணி வட்டம். இப்போது நாங்கள் இதுக்கு முன்னாடி பூச்செடி மல்லிச்செடி வச்சுருந்தோம். அதில் இப்போ லேபர் பிரச்சனையாக வேறு இருக்குது. இன்னும் கூட போனால் அதில் புழு அதிகமாகி போச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்காக எவ்வளோ மருந்தெல்லாம் அடிக்கிறோம், அது சரி வர ஒரு ஈல்டே கிடைக்க மாட்டேங்குது. துளிரும் எடுக்குது, பூ வர டைமில் எல்லாம் கருத்து போயிடுது. அதனால் அதை விட்டு வேறு ஒரு விவசாயம் பண்ணணும் ஒரு ஐடியா வந்தது. அதுக்கு பிறகு நான் யூடியூப்பில் போயிட்டு அதிலிருந்து பார்த்து செலெக்ஷன் பண்ணி சார் பசுமை பாரதம் அதில் மீட் பண்ணி சாரை மீட் பண்ணேன். அதுக்கு பிறகு நான் இது மாதிரி சாத்துக்குடி வைக்கலான்னு இருக்கேன் ஐடியா பண்ணேன். வைக்கலாம் சார்னு ஐடியா பண்ணார். அதுக்கு பிறகு இப்போ சாத்துக்குடி வச்சு இப்போ ஒரு 50 நாள் ஆச்சு செடி. ஓகே சார். இப்போ செடியோடைய வளர்ச்சி, செடியை பொறுத்த வரைக்கும், சாத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் எதனால் சாத்துக்குடி செலக்ட் பண்ணீங்க சார்? சாத்துக்குடினா இந்த மழைக்கு இந்த அதாவது பறவைங்க அதையெல்லாம் செடி அது கடிக்காது. அது காற்று மழைக்கும் கீழே கொட்டாமல் இருக்கும். கண்டிப்பாக. இங்கே நம்ம ஊர்லெல்லாம் மாங்காய் செடி வச்சுருக்காங்க. அதில் சில டைமில் வெலை போகாமல் அது சும்மாவே வீணாகிடுது, கீழே கொட்டி போகுது. ஓகே. அதனால் நான் இப்போ சாத்துக்குடி நம்ம ஊரில் இதுவரையும் யாரும் வைக்கல. இந்த தும்பிக்குளம் கிராமத்தில் நான் தான் முதல் ஒரு விவசாயம் யாரானா சாத்துக்குடி நான் மட்டும்தான். கண்டிப்பாக. மாமரம் மாங்காய் செடி நிறைய வச்சுருக்காங்க, ஒரு 50 பேர் இருப்பாங்க விவசாயிங்க. அதனால் இதை வச்சு முதல்ல நம்ம முன்னோடியாக இருக்கணும் நம்ம ஊரில். கண்டிப்பாக நீட்டு வச்சுருக்கேன். இப்போ மேற்கொண்டு இப்போ இன்னும் 2 பேர் வைக்கணும்னு சொல்லிங்கிறாங்க. பார்த்து இப்போ சாத்துக்குடி நம்ம மண்ணுக்கு நம்ம வெயிலுக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குங்களா? கண்டிப்பாக வரும்ன்றது எனக்கு 100% இருக்குது. ஓகே. அதனால் சாத்துக்குடியே நான் தேர்வு பண்ணேன். ஓகே சார். இப்போ நம்ம நட்ட செடிகளை எங்கேயும் போய் பார்த்துருந்தீங்களா? உங்களுக்கு வீடியோஸ் பார்த்தது மூலியமாகவே? நான் வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளாக தேர்வு பண்ணேன். ஓகே. அதில் யார் யார் என்னென்ன சொல்கிறாங்கன்றது நம்பர் 1 இந்த பசுமை பாரதத்தில் இருக்கிறவங்க தான் எனக்கு தேர்வு பண்ணி செலக்ட் பண்ணேன். ஓகே. ஒரு நாளில் 2 மாதமாக பார்த்தேன். ஏன் சொல்கிறது, 2 மாதமாகவே பார்த்து அதில் செலெக்ஷன் பண்ணி தான் உங்களை தேர்வு பண்ணேன். சரி சரி சரி. இதில் யார் கரெக்டாக பண்ணுறாங்க, யார் சொல்கிறாங்க? ஆமாம். யார் யார் இதில் இப்போ எல்லாருமே நம்ம கூட ஒரு பொய் சொல்லிடலாம். கண்டிப்பாக. இது நிறைய பேர் எப்படின்னா அப்படி பொய் சொல்லி அவங்களுடைய வியாபாரத்தை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக தான் எல்லாருக்குமே அந்த திறமை பயன்படுத்துவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. இதில் நீங்கள் அப்படி எனக்கு தெரியல. விவசாயம் இருக்கணும், நம்மளும் கொஞ்சம் பழக்கணும். விவசாயி நம்பி நம்மளை கூட வராங்க. கண்டிப்பாக. ஒரு நாளோட போகிறது கிடையாது. கண்டிப்பாக. இது பல வருஷம் இருக்கணும். அதுக்கு பிறகு அதால் ஒரு நம்ம குடும்பம் எல்லாம் நம்ம பின்னாடி வர ஜென்ரேஷனும் போய்க்கணும். கண்டிப்பாக. அதனால தான் இதை நான் தேர்வு பண்ணியிருக்கேன். 15-20 வருஷம் வரும் பழம். கண்டிப்பாக. ஆன்றது தான். நம்ம நிறுவனத்தை தேர்வு பண்ண வரைக்கும் ரொம்ப நன்றி சார். அது இல்லாமல் நம்ம நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இது நம்ம எந்த ஒரு பயிரையுமே பார்த்திங்கன்னா நம்ம முழுக்க அதை ஆராய்ஞ்சு இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குது, இதனுடைய சாறு தன்மை எப்படி இருக்குது, இது ப்ராக்டிக்கலாக ஃபீல்டில் நீ கொடுத்தா சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி 100% ஏன்னா இன்றைக்கி சாத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் பயங்கர டிமாண்ட் உள்ள ஒரு கிராப். சாத்துக்குடி இதனுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே வெளி ஸ்டேட்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய சாத்துக்குடிகள் வருது. இது நம்மளே இடத்துல உற்பத்தி பண்ணாலும் நம்ம 100% நம்மளுடைய வெயிலுக்கு சூப்பராக வரும். ப்ராக்டிக்கலாக இது ஃபீல்டில் கொடுத்த வரைக்கும் நீங்கள் சூப்பராக வந்துகிட்டு இருக்குது. கமர்ஷியலாக ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு ஒரு ஒட்டு செடி சாத்துக்குடி அப்படிங்கிறத இதை நம்ம கிராஃப்ட் பண்ணி டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். இப்போ நாங்கள் வர வழியிலே பார்த்தோம் உங்கள் ஊரில் இந்த அவர் தான் காட்டினா ரோட் ஓரத்துலேயே ஒரு சாத்துக்குடி ஏதோ ஒரு வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஆனால் ஏதோ 1-2 வீட்டுக்கு வச்சுருவாங்க. ஆனால் நல்லாவே நம்மளுக்கு காய் அவங்க 40 ரூபான்னு எந்த எல்லாருக்கும் நம்ம ஊர்லேயே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிலோ 40 ரூபான்னு பறித்து வீடு வீட கொடுத்துட்றாங்க. பரவாயில்ல. ஆனாலும் விற்று போகுது. இப்போ எனக்கும் காய் வந்த உடனே நிறைய பேர் வாங்கிறதுக்கு ரெடியாகிறாங்க. சரி சரி. அதாவது நம்மளுக்கு என்ன சொல்கிறது, இந்த கூடையில் வாங்கிட்டு போய் விற்பாங்களா? ஆமாம் ஆமாம். அது மாதிரி ஒரு 10 பேருக்கு ரெடியாக இருக்காங்க. எப்போ காய் வரும் சார் நாங்களே வாங்கிக்கிறோம். கண்டிப்பாக. நீட்டு அது மாதிரி தான். இப்போ வாட்டர் ஆப்பிள் நிறையா இங்கே 70 ரூபான்னு எடுக்கிறாங்க. அந்த சிகப்பு தங்கம் அந்த இடத்துல இப்போ ட்ரெண்டிங்லே அதான் சார் போயிட்டு இருக்குது. சரியாக ஒரு வீட்டில் ஒரு 4 வீட்டில் இருக்குது. அவங்களே கிளிக்கிறாங்க 70 ரூபா.
பறிச்சு இடம் போட்டு எடை நீ தராசு வச்சுட்டா போகிறோம். ஆ. எடை வச்சோன்னா பணம் கொடுத்துட்றாங்க. ஓ வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் ரெட் கலருக்கு பரவாயில்ல. எவ்வளோனா இருக்கட்டும். ம். முருகர் கோயிலாண்ட எடுத்துமே விற்று போடுறாங்க. நம்ம இங்கே திருத்தணி திருத்தணி முருகர் கோயிலாண்டே விற்று போகுது. ஆமாம், உங்களுக்கு இங்கே திருத்தணி இருக்கிறதுனால இது ஒரு திருத்தணி எங்களுக்கு இங்கேருந்து போகிறதுக்கே ஒரே ஒரு 10 நிமிஷம் தான். ஓகே. 8 கிலோமீட்டர் 10 நிமிஷம். அதனால என்ன பழமாக இருந்தாலும் கூட நம்ம வந்து விற்று போகும். விற்பனைக்கு வந்து ரொம்ப விற்பனைக்கு ஒரு easy-ஆ இருக்கும். நல்லா இருக்கும். கண்டிப்பா. அதுலேயும் சாத்துக்குடி கொஞ்சம் நல்லா இருக்கும். ம். அதுக்கு அடுத்தது ஆப்பிள் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ம். ஆப்பிள் முதல்ல வைப்போம், ம். வந்துச்சு ஓகே ஓகே. எல்லாரும் வைப்பாங்க. ம். ஆப்பிளும் நல்ல செடி தான். அது இருந்தாலும் கொஞ்சம் பறவைங்க கொஞ்சம் இது சேதம் பண்ணும். சேதம் பண்ணும். இந்த சாத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பெஸ்ட் அண்ட் டிசீஸும் ஓரளவு கம்மியாக இருக்கும். உங்கள் பறவைகளும் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு பறவை ஒன்றும் பண்ண போகிறது அனிமல்ஸ் பிரச்சனை ஓரளவு வந்து 100% வந்து இதில் வந்து clear பிரச்சனை பண்ணாது. அதனால இதை தேர்வு பண்ணிக்கினேன். நல்ல விஷயம் சார். ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம நிறுவனமே வந்து பார்த்திங்கன்னா வேலையாள் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, ரெண்டாவது விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கு சரியான விலை கிடைக்கிறது இல்லை. இதை மையமாக வச்சு தான் நம்ம இது ஃபுல்லாகவே நியூ வெரைட்டிஸ் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். அது இல்லாமல் வந்து இந்த விவசாயி நிறையா பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ நீங்கள் உங்களால் முடியுது அப்படின்னாலும் இன்றைக்கி இது பண்ணுறீங்க. இதை கூட இன்றைக்கி வந்து விவசாயத்தில் வந்து பண்ண முடியலை, இன்றைக்கி ஆள் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது, என்னால் வந்து விவசாயம் பண்ண முடியலை, விவசாயம் கூலி கொடுத்து முடியலைன்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் அவங்களுடைய இடத்த எம்டியாகவே போட்டுறாங்க. நாம் போய் எம்டியாக போட முடியாது. கண்டிப்பாக. ஏதோ ஒன்று செய்கிறோம், செஞ்சு அதுலேருந்து வருமானத்தை எடுக்கணும். கண்டிப்பாக. மக்களுக்கும் கொஞ்சம் பயன்படுதா நல்ல ஒரு இதுவாக தரணும். கண்டிப்பாக. நம்ம செஞ்சாலும் ஆர்கானிக்காக தான் செய்யணும். இந்த ஃப்ரூட்ஸை ஆன்றது எனக்கு நம்மளால் ஒரு நோய் வரக்கூடாது. கண்டிப்பாக. யாருக்கும். கண்டிப்பாக. அந்த பழம் வாங்கி சாப்பிட்டு நோய் வந்துச்சு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நம்மளுக்கு தரம் நல்லா இருக்கணும். விலை கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, கண்டிப்பாக கொடுத்து விடுவேன். வீணாகக்கூடாது. கண்டிப்பாக. மக்கள் கிட்ட போய் சேர்ந்துடணும். கண்டிப்பாக. அந்த டைமில் 20 ரூபாய்க்குனா கூட கொடுத்து விட்ருவேன். சேல்ஸ் இல்லைன்னா போய் சாப்பிட்டுட்டு இந்த வருஷம் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு இது தான். இப்போ பூவும் அது மாதிரி தான் போட்டு வந்துட்டேன். எல்லாம் 30 ரூபா போயிருந்தது. கொஞ்சம் அப்படியே மார்க்கெட் டவுன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. 25 ரூபா கொடுத்துட்டு வந்துட்டேன். நாளைக்கு வாங்க போகிறாங்க 100 ரூபா கொடுத்து. கண்டிப்பாக. அது மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்குங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை மீட் பண்ணதில். மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆசைகளும் எங்களுடைய கனவுகளும் நிறைவேறணும் 100%. உங்களுடைய முயற்சிகளும் நீங்களுடைய ஆசைகள் நிறைவேறதுக்கு எங்கள் நிறுவனத்தின் சார்பாக உங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களை இன்னைக்கு மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னால் அளவு கொள்ள முடியாத நான் நிஜத்தில் உங்களை பார்த்த உடனே நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு பார்ப்போம் அந்த எண்ணத்தில் இருந்தேன். கண்டிப்பாக. திடீர்னு எதிர்பாராது பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு இல்லை நான் சந்தோஷப்படுறேன், நீங்கள் சந்தோஷப்படுறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் டெய்லியும் உங்களை பார்ப்பேன் ஃபோனில். சரி, ஃபோனில் பார்த்துட்டு சரி என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு காய் வரும்போது தான் வருவார் இவர் அப்படிதான் நினச்சேன் உண்மையாகவே. சரிங்க சார். நீங்கள் திடீர்னு நீங்கள் பார்த்தாலே ஒரு 4-5 ஃபீல்டு வந்திருந்தோம். நம்ம ஃபீல்டு நியரஸ்ட் இருந்ததுனால எனக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது.